Hello everyone, in this video we are going to see 10 Samachir Max Geometry exercise 4.4 question number 9. Question number 9 la show that the angle bisector of a triangle are concurrent அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. So angle bisectors of a triangle. So ஒரு triangle குள்ள ஒரு triangle இருக்கு. So இந்த triangle குள்ள ஒரு angle bisect ஆகுதுன்னா so இப்படி ஒரு angle இது ஒரு ABC triangle இருக்கும்போது so ஒரு angle bisect ஆகுறது நம்ம D ன்னு எடுத்துப்போம். So இது concurrent அப்படின்னா இந்த A இன்னொரு angle bisector so இன்னொரு bisector touch ஆகுற இடம் O. So இந்த AO by OD வந்து AC by CD. So இது இந்த A CD என்ற ட்ரையாங்கிளில் 3 பைசெக்டாராகவும் டச் ஆகிற இடம் தான் O. மூணுமே டச் ஆகிற இடம் கான்கரண்ட். ஸோ இந்த கான்கரண்ட் எப்படின்னா AO by OD equal to AC by CD நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ABC let AD and BE are 2 bisector. அவங்க சொல்லியிருக்க 2 bisector கொஷினில் சொல்லியிருக்க 2 bisector நம்ம எடுத்துப்போம். 2 angle bisectors they meet at O. ரெண்டுமே மீட் ஆகிற பாயிண்ட் வந்து O. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா to prove that AC by CD equal to AO by OD இந்த பைசெக்ட் ஆகிற இடம் இது கான்கரண்ட் இப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா draw CO. ஸோ சிலேருந்து O போகிற மாதிரியும் ஏன்னா இதுவும் போகிற இடம் தான் கான்கரண்ட். ஸோ CO மீட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் போட்டுடணும். கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா draw CO to meet the intersecting point O. From C. இப்போ in triangle ABE இந்த ABE என்ற triangleல AB by BE so AB by AE வந்து BO by OE and AB by AC equal to BD by DC இது angle bisector theorem. So AB by AE equal to BO by OE. Also AB by AC equal to BD by DC. இதுதான் angle bisector theorem by ABT theorem இதான் வேல்யூ. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த BDயும் இந்த ACயும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ AB by BD ஏன்னா இப்படி நம்மளுக்கு வரணும் ஈக்குவல் டு AC by DC. ஸோ இந்த வேல்யூ மட்டும் இது கீழே கொண்டு இதில் கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இது மட்டும் இப்படி கொண்டு வந்துட்டு இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் இந்த ஃபஸ்ட்டு ABE ட்ரையாங்கிள் எடுத்தோம். இப்போ ABD ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இன் ட்ரையாங்கிள் ABD இது எடுத்தோம்னா AB by BD equal to AO by OD. AB by BD equal to AO by OD. இது இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணால் இது ரெண்டுத்துலேயுமே LHS equal. Then you can equate the RHS. அப்போ AC divided by DC equal to AO divided by OD which is the proof. So from 1 2 நம்ம இதை எடுத்தோம்னா hence proved. அவ்வளோதான். question number 9 solution is over. Next question number 10 solution பார்க்கலாம். So question number 10 என்ன கொடுத்திருக்காங்கன்னா an artist has created a triangular stained glass window has one strip of small length left before completing the window. So இது மட்டும் விட்டுட்டாங்க.
She needs to figure out the length of the left out portion based on the length of other sides as shown in the figure. So in the side la fulla இது 3 cm இது 4 cm இது 3 cm இது 10 cm இது 5 இது என்ன அப்படினு கேக்குறாங்க. ஸோ இதில் வந்து இது ஒரு கான்கரண்ட் ட்ரையாங்கிள், அதாவது 3 ட்ரையாங்கிளுமே மிடில் டச் ஆகிற இடம் வந்து O. ஸோ 3 டைமில் மீட் ஆனால் இது ஒரு கான்கரண்ட் ட்ரையாங்கிள். இது ஒரு கான்கரண்ட் ட்ரையாங்கிள் இருக்கும்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது படி ஒவ்வொன்றுலையும் AE டிவைட் பை EC இஸ் ஈக்குவல் டு இது ஓனா AO டிவைட் பை OC. ஸோ AO டிவைட் பை OC ஈக்குவல் டு AE டிவைட் பை EC. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைடுக்குமே இப்படி ப்ரூவ் ஆகும். Let O be the concurrent point. O வந்து concurrent point இருந்தா of the angle bisectors. So of the angle bisectors of 3 angle. 3 ஆங்கிள்க்குமே O வந்து கான்கரண்டா இருந்தா என்ன ஆகும்? ஸோ இப்படி இருக்கும்போது BAE divided by EC equal to AO divided by OC. அதே போல B எடுத்தோம்னா BF divided by FA equal to OB divided by BF divided by FA equal to OB divided by OA. C எடுத்தோம்னா CD divided by DB, CD divided by DB equal to OC divided by OB. ஸோ இது மூணுமே நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஆக்கிக்கலாம். ஸோ இது மூணுமே அவுட்டர் சைடு, RHS ஃபுல்லாகவே இன்னர் சைடு. ஸோ இது ரெண்டுமே இப்போ ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். ஸோ மல்டிப்ளையிங் the corresponding sides of first, second and third equation. மூணு மல்டிப்ளை பண்ணோம்னா sides AF divided by AF divided by FB into CD divided by DB into AE divided by EC. ஸோ இந்த மூணு சைட்ஸை மல்டிப்ளை பண்ணால் அது மூணு கான்கரன்சியோட கரெக்டாக இருக்கும். இது OA வரும். ஸோ AF divided by FB into CD into DB into A into EC equal to, so இதோட sides இது OB into OA இது BF by FA. so BF by FA equal to OB divided by OA into CD divided by DB வந்து OC divided by OB into AE divided by EC வந்து AO divided by OC. கவனிச்சோன்னா OC கேன்சல் ஆகிடும், OB கேன்சல் ஆகிடும், OA கேன்சல் ஆகிடும். அப்போ இது ஈக்குவல் டு 1 வரும். ஈக்குவல் டு 1 வருது. அண்ட் இதுக்கு நமக்கு தேவையான வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ BF என்னன்னு கேட்டிருக்காங்க. BF மட்டும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. டிவைடட் பை FA வந்து 5 இன்ட்டு CD வந்து 10 டிவைட் பை DB வந்து 3 இன்ட்டு AE வந்து 3 டிவைடட் பை EC வந்து 4.
ஸோ இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 5 10ல் 2 டைம்ஸும் 2 4ல் 2 டைம்ஸும் 3 and 3 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த பிஎஃப்க்கு வந்து மிச்சம் இந்த 2 மட்டும்தான். 2 இந்த 1ஓட மல்டிப்ளை ஆகிட்டா இட் இஸ் 2 சென்டிமீட்டர். அவ்வளோதான். பிஎஃப் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்ன லெஃப்ட் அவுட் போர்ஷன் முடிச்சாச்சு. That's all. Question number 10 solution is over. Hope you all can understand the video. Thank you.